இவ்வளவு அழகாக இவ்வளவு விஷயங்கள் நீங்க விலகுது ரொம்ப அருமையா இருக்கு. படைப்பாளிகளே மிக ரொம்ப அழகாக இருக்கு. பட்டிமன்ற பேச்சாளர்களை உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு மிக சாதாரணமான விஷயம் இல்லை. அது மிக வணக்கம். நம்முடைய இன்று முத்தமிழ் சங்கத்தின் இயக்குனர் துரைசாமி ஐயா இணைந்திருக்கிறார். முத்தமிழ் சங்கத்தின் செயல்பாடுகளையும் அதன் நோக்கத்தையும் நாம் இப்போது ஐயாவுடைய வாழ்வில் கேட்கலாம். வணக்கம் துரைசாமி ஐயா. வணக்கம். வணக்கம்மா. முத்தமிழ் சங்கம் வெள்ளலூர் இது எப்ப ஆரம்பிச்சீங்க? முத்தமிழ் சங்கம் வெள்ளலூர் கடந்த ஜனவரி 2024 தொடங்கப்பட்டது. 10ஆம் தேதி தொடங்கப்பட்டது. தொடங்கி ஒவ்வொரு மாத 12 அமர்வுகள் நிறைவேறியிருக்கிறது. நன்றி. முத்தமிழ் சங்கத்தில் நீங்க தொடர்ந்து எந்த மாதிரியான செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இதனால பொதுமக்கள் எப்படி பயனடைகிறாங்க? முத்தமிழ் சங்கத்தினுடைய நோக்கமே படிப்பாளிகளை படைப்பாளர்களாக மாற்றுவது. இதில் நாங்கள் தொடர்ந்து 12 அமர்வுகளில் ஒவ்வொரு அமர்வுகளிலும் கவியரங்கம், பட்டிமன்றம், நூல் வெளியீடு, திறனாய்வரங்கம் போன்ற பயனுள்ள அரங்கு நிகழ்ச்சிகளை நாங்கள் தொகுத்து தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். மாணவர்கள் பயன்படும் வகையிலே அவர்களுக்கு பல போட்டிகள் வைத்து பரிசுகள் வழங்கி இருக்கின்றோம். ஆசிரியர்களுக்கு வெள்ளலூர் பள்ளியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 40 ஆசிரியர்களை நல்லாசிரியர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டு அவர்கள் தகுதி அடிப்படையிலே ஒரு 10 ஆசிரியர்களுக்கு நாங்கள் நல்லாசான் விருது வழங்கி சிறப்பித்திருக்கின்றோம். அதே போல இதுவரைக்கும் எங்கேயுமே நிகழாத ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் இங்கு நடத்தி காட்டியிருக்கின்றோம். வெள்ளலூரிலே கிட்டத்தட்ட 150 ஆலயங்கள் இருக்கின்றது. அந்த ஆலயங்களைச் சேர்ந்த அர்ச்சகர்கள் ஒரு 50 பேருக்கு நாங்கள் விருது வழங்கி சிறப்பித்திருக்கின்றோம். இது வேறு எங்கேயுமே நடக்காத ஒரு நிகழ்வு என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றோம். மேலும் இந்த சங்கத்திலே நிறைய நூலாசிரியர்கள் உருவாகியிருக்கின்றார்கள், கவிஞர்கள் உருவாகியிருக்கின்றார்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள் உருவாகியிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு பிற அமைப்புகளோடு கலந்து பிற அமைப்புகளிலும் அவர்கள் செயல்பட்டு அங்கே தனது தனித்திறனை வளர்த்து கொண்டு வருகிறார்கள் என்பதை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. இவ்வளவு அழகாக இவ்வளவு விஷயங்கள் நீங்க வெள்ளலூர் முத்தமிழ் சங்கத்துல பண்றது ரொம்ப அருமையா இருக்கு. படைப்பாளிகளை மிக ரொம்ப அழகாக உருவாக்கிட்டே போகிறீங்க. பட்டிமன்ற பேச்சாளர்களை உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு மிக சாதாரணமான விஷயம் இல்லை. அது மிகப்பெரிய விஷயம். மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள வெள்ளலூர் குரல் செய்தியுடன் இணைந்திருங்கள்.